ஹாய், நம்ம இந்த வீடியோவில் பிசிஓடி பற்றி பேச போகிறோம். பிசிஓடினா என்ன, அது யாருக்கு வரும், அது வந்தால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஐம் டாக்டர் துர்கா, வீவல் ஹாஸ்பிட்டல், சேலியூர். இப்போ பிசிஓடினா என்னன்னு பார்க்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அதாவது நம்ம கருப்பையில் இருக்கிற குட்டி குட்டி நீர்க்கட்டிகளை தான் நம்ம பிசிஓடின்னு சொல்கிறோம். இது எப்படி வரும்னா, நம்ம பாடியில் ஃபேட் ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக சேரும்போது நார்மலாகவே இருக்கிற ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன்ஸோட லெவலை இந்த ஃபேட் வந்து ஷூட்டப் பண்ணி விட்டுறதுனால தான் இந்த நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகும். முன்னாடிலாம் பிசிஓடினால என்னன்னே தெரியாது. பட் இப்போலாம் எங்கே பார்த்தாலும் பிசிஓடி டாக்டர், எனக்கு பீரியட்ஸ் ஒழுங்காகவே வர்றதில்லை, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்னு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வராங்க. எதனால் இந்த பிசிஓடி வருதுன்னா 3 reasons mainly. First, sedentary workனால, then junk foodனால, weight gain. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். sedentary work லைக் ஐடி ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இல்லை நிறைய ப்ரொஃபஷன்ஸில் கேர்ள்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் தண்ணி பிடிக்க கூட நம்ம நடந்து போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணியை குடிக்கிறது இல்லை. ஃபுட் பற்றி பார்த்தோம்னா நிறைய ப்ராசஸ்டு ஃபுட், ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட், அப்புறம் டீ, காஃபி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதில் நிறைய பேர் லேட் நைட் சாப்பிட்றாங்க. அது இப்போ ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு. தேர்ட் ரீசன் சொன்னது வெயிட் கெயின். ஆப்வியஸாக அது எதனால் வரும்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன 2 பாயிண்ட் தான். செடென்டரி ஒர்க்னாலையும் ஃபுட் ஹேபிட்னாலையும் கண்டிப்பாக நமக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ இது எல்லாமே தான் பிசிஓடிக்கான மெயின் ரீசன்ஸ். பிசிஓடியில் வர சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் ப்ளீடிங், அதாவது 60 days ஒன்ஸோ இல்லை 90 days ஒன்ஸோ பீரியட்ஸ் ஆகிறது. அப்புறம் ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம். அது எப்படின்னா 90 days பீரியட்ஸே வந்திருக்காது, ஒரே ஒரு டே மட்டும்தான் ப்ளீட் ஆகும். இதை தான் நம்ம ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்தாலே இதை தான் நம்ம பிசிஓடின்னு சொல்கிறோம். ஸோ பெட்டர் இதுக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் தேடிக்காமல் உங்கள் நியர்பையில் கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்து அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாலே நம்ம இது ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வர பெரிய ப்ராப்ளமை இப்போ நம்ம எடுக்கிற குட்டி ஸ்டெப்னால நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.